ஏதோ தைரியம் பண்ணு. லேடி வாய்ஸ் எல்லாமே இப்படி இருக்கும். ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஐ கம் டு தட் கன்க்ளூஷன். ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு எந்த மாதிரி பாட்டு போடலாம், எந்த ராகத்தில் போடலாம், எவ்வளோ மென்மையாக போடலாம். இவனுக்கு ஒரு லேடி வாய்ஸில் வரும்போது எப்படி இருக்கணும், ஆண் வந்தால் அப்படி கத்துனா நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு மென்மையாக போகணும். ஸோ அதுக்கு எந்த ராகம் யூஸ் படுத்தலாம், இப்படி லாட் ஆஃப் ரிசர்ச் கோஸ் ஆன். ஸோ இதுக்கு ஐ யூஸ் ராகம் கால் சிந்து பைரவி. ஸோ ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. ரெண்டாவது இதில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரியணும். இல்லை ஒவ்வொரு என்னப்பா பாடுறேன் புரியாது. ஸோ எல்லாம் தெளிவாக நிதானமாக அழகாக ஒரு என்ன சொல்கிறது, அதை கரெக்டாக அப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கு ஐ கம்போஸ், நான் வந்து இந்த டியூனை பண்ணேன். அப்புறம் வந்து ஐ ஆஸ்ட் பா விஜய் வாஸ் லிரிக் ரைட்டர். அப்போ நான் இந்த பாடம் வந்து இந்த டியூன் வந்து இதனால் இப்படி மேலே போகுது, இப்படிலாம் கிழவுது. அப்புறம் வந்து நான் வந்து ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிந்தி மியூசிக். பிகாஸ் ஐ வாஸ் பார்ன் brought up in டெல்லி. நான் ஹிந்திக்காரன் மாதிரி தான் இருந்தேன். ஹிந்தி பாட்டு எல்லாமே தெரியும். ஸோ ஹிந்தி பாட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று உண்டு. எப்படின்னா அந்த அப்படியே பாடுறாங்க, ஒரு ஹூக் லைன் மாதிரி ஒன்று வரும். இப்போ நீங்கள் ஹுக் ஸ்டெப் சொல்கிற மாதிரி ஹூக் லைன் ஒன்று வரும். ஆமாம், சைன் லைன் சொல்லுவோம். அது வந்து மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஸோ இதுதான் வந்து அங்கங்கே பாட்டு அங்கெல்லாம் போயிட்டு இப்படி வரும்.